வணக்கம் நண்பர்களே. இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பாஜக தேவையில்லாமல் உள்ள நுழைகிறாங்க. இந்த ஒரு ஆன்மீக ஊரை அரசியலாக்கி இந்த ஆன்மீக நிகழ்வு திருப்பரங்குன்றத்தை நடந்ததெல்லாம் ஆன்மீக நிகழ்வுகள் இதை அரசியலாக்கி அதில் வாக்குகளை பெறும் முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கு. அதிலும் மிக முக்கியமாக எதிரணியில் இருப்பவர்களை தங்கள் ஆட்களை தூண்டிவிட்டு பிரச்சனையை செய்ய வைத்து அதன் மூலம் மத கலவரத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்கள் வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, அல்லது இடதுசாரிகள் என்று தங்களை காட்டிக்கொள்பவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு. எனக்கு அதிலிருந்தான ஒரு டவுட் வந்தது. ஒருவேளை நவாஸ்கனி மறைமுகமாக பாஜகவினுடைய கையால் செயல்பட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்னா அது பாட்டு போயிட்டு இருந்த திருப்பரங்குன்றம் வாழ்க்கை, அந்த நகரத்தினுடைய வாழ்க்கை, இயல்பாக அந்த மக்கள் இப்போதும் போல் தர்காவுக்கும் போயிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு முருகனையும் கும்பிட்டு அவார்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் போய் பிரியாணி சாப்பிட்டு ஆடை வெட்ட போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது மனிதநேய மக்கள் கட்சி. எப்படி பேர் பாருங்க. சரி, அதை பற்றி சொல்ல வேண்டாம். அவங்க போய் தான் இந்த மாதிரி பிரச்சனையை ஆரம்பித்து தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நீதிமன்றம் ஒரு இது போட்டிருக்கு. ஆனால் பாஜக மறைமுகமாக தன்னுடைய எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய தன் ஆட்களை தூண்டிவிட்டு பேச வைத்து மத கலவரத்தை உருவாக்கி இந்துத்துவாவை ஏற்படுத்தி அவர்கள் கலவரத்தை தூண்டி வாக்களை பெறுவார்கள் என்று சொன்னதால் தான் நவாஸ்கனி ஒருவேளை மறைமுகமாக பாஜகவினுடைய ஆட்களாக இருப்பாரோ அவருடைய கட்சியை சேர்ந்தவங்கன்ற ஒரு சந்தேகம் வந்தது. இதுக்கு நவாஸ்கனிகள் தான் பதில் சொல்லணும். நான் மத உணர்வை புண்படுத்துவது போல் என்னுடைய பேச்சு இருந்தால் மன்னிக்கணும். என்னுடைய ஒரே நோக்கம், அங்கு பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஆரம்பித்தது யார்? இவர்கள் சொன்னது போன்று பாஜகவினுடைய ஆட்கள் எதிர்கட்சியில் இருந்து எதிர் தரப்பில் செய்தார் நவாஸ்கனி யார்? இவ்வளோ தான் மேட்ரு. சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.